இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து என்னென்னா, ஜென்ரலாக எக்கானமினா என்ன, அண்டு எக்கானமியும் கம்பெனிஸும் எப்படி லிங்க் ஆகும், அண்ட் ஆஸ் அ ஃபைனான்ஷியல் ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் என்ன பார்க்கணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு கம்பெனியில் நீங்கள் என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆக்சுவல் நான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. ஸோ லக்கிலி சுரேஷ் சார் ரிட்டையர் ஆகி டைம் இருந்தது. அவர் டெய்லி வந்து உங்களுக்கு அவர் நிறைய ஹீஸ் அ ஜேர்னலிஸ்ட் வித் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ராய்ட்டர்ஸ், ப்ளூம்பர்க். ஸோ இஸ் ஒர்க் வித் எவ்ரிபடி. டெர்மினல் எப்படி யூஸ் பண்ணணும், ஜேர்னலிசம்னா என்ன, அதெல்லாம் அவர் சொல்லுவார். எண்ட் ஆஃப் தி பீரியட் கிளாஸ், யூ வாண்ட் மீ டு கம் அகெயின், ஐ வில் கம் அகெயின் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் தி கிளாஸ். பட் சுரேஷை முடிச்சிட்டார்னா பெட்டர். ஓகே, we can start. ஸோ இவர் தான் ஆடம் ஸ்மித். எல்லாரும் நினைக்கிறது இவர் தான் ஆரம்பித்தார். இவருக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க, ஜான் லா அண்ட் ரிச்சர்ட் கேண்டிலான். இந்த லா அண்ட் கேண்டிலான் தான் ஆக்சுவல் ஸ்டார்டிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இந்த புஸ்தகத்தில் இவர் எழுதின வெல்த் ஆஃப் நேஷன்ஸுங்கிறது தான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக். பட் அந்த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ்லேயே வந்து அவர் கேண்டிலான் அண்ட் லா பற்றி பேசுவார். இந்த கேண்டிலான் அண்ட் லா வந்து ஃப்ரான்ஸில் ஃபஸ்ட்டு பபுள் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பபுள்னால் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஒரு கவர்மெண்ட் இன்டியூஸ் கரன்சி பபுள் ஒன்று ஆரம்பித்தது. மிசிசிபி பபுள்னு ஒன்று ஆரம்பித்தோம். வந்து தே செட் இட் ஆஃப். ஒரு சைட் ஜான் லா, இன்னொரு சைட் ரிச்சர்ட் கேண்டிலான். அதே சமயத்தில் இங்கிலாண்டில் சவுத் சி பபுள் இருந்தது. இது 1720s வந்தது. இதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் கழித்து இவர் வெல்த் ஆஃப் நேஷன்ஸுன்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். அந்த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் தான் பிகினிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னு இவங்க சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த வெல்த் ஆஃப் நேஷன்ஸில் இருக்கிற பிரின்சிபல் வந்து அர்த்தசாஸ்திரான்னு சாணக்கியன் எழுதின டெக்ஸ்டில் இருக்குது. ஒரு டேக்ஸ்னால் என்ன, ஒரு ரூலர் எவ்வளோ டேக்ஸ் போடணும், எப்படி போடணும்னு அர்த்தசாஸ்திராலையும் இருக்குது. யார் யாருக்கு எவ்வளோ டேக்ஸ் போடணும் அது டீட்டெயில்டாக இருக்குது. கஸ்டம்ஸ்னால் என்ன அதெல்லாம் இருக்குது. பட் nobody talks about it now. So for all practical purposes உங்களோட மாடர்ன் டெக்ஸ்ட் புக்ஸில் இவர் தான் பிகினிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இந்த வெல்த் ஆஃப் நேஷன்ஸுங்கிறது நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 12 to 15 months ஆகும் உங்களுக்கு அது படிக்கிறதுக்கு. பட் இதை படிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி எல்லா பெரிய எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் which have come over 200 years later have all started from that book. ஸோ அந்த புக்கை நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஒரு மாதிரி எக்கனாமிக்ஸை உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் ரொம்ப போர் அடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் கூட படிக்க முடியாது. பட் இட்ஸ் அ கிரேட் எஃபர்ட் டு ரீட் தட் புக். இஃப் யூ கேன் மேனேஜ் இட், நத்திங் லைக் இட். அதில் அவர் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, மேன் இஸ் அன் அனிமல் தட் மேக்ஸ் பார்கெயின்ஸ், நோ அதர் அனிமல் டஸ். வேறு எந்த பிராணியும் எனக்கு இது கொடு நான் உனக்கு இது தரேன்னு சொல்லாது. நியரஸ்ட்டு ஏப் வரும், ஏப் கூட இவ்வளோ பண்ணாது. ஸோ இதுதான் பிகினிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு இங்கே வந்து கிளாஸுக்கு வந்திருக்கீங்க, அதுதான் பிகினிங். ஸோ அதே டிரான்சாக்ஷன் இந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு செக்ஷன் 8 கம்பெனி. செக்ஷன் 8னா நாட் ஃபார் ப்ராஃபிட். அ கம்பெனி தட் கேனாட் மேக் ப்ராஃபிட் இஸ் கால்ட் அ செக்ஷன் 8 கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி லாபம் பண்ணாது. நீங்கள் அந்த கம்பெனிக்கு காசு கொடுத்துருக்கீங்க, அந்த கம்பெனி உங்களுக்கு இங்கே பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. இதே ஒரு பார்கெயின் தான். இங்கேன்னு வெளில போகிறது அந்த டேன்டி ஸ்டோரில் நீங்கள் காசு கொடுக்குறீங்க, அவங்க உங்களுக்கு டீ, காஃபி இதெல்லாம் தராங்க, அதுவும் ஒரு பார்கெயின். இது மாதிரி சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அக்ரிகேட் பண்ணிங்கன்னா தான் எக்கானமின்னு சொல்கிறது. இப்போ இன்றைக்கி ஃபுல் டே கிளாஸ் இருந்தால் அந்த டீ கடையில் நல்லா பிஸ்னஸ் ஓடும். சண்டே அன்றைக்கி இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க, கடை மூடி இருக்கும், பிஸ்னஸே இருக்காது. ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டாக நீங்களும் அந்த டீ கடைக்காரனும் பண்ணுறதும் ஒரு பார்கெயின் தான். அந்த பார்கெயினில் தான் உங்கள் எக்கானமியோட பிகினிங்கு. ஸோ நீங்கள் கார்த்தால எழுந்து பல் தேய்க்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் யூ டூ அ சீரீஸ் ஆஃப் பார்கெயின். அந்த டூத் பேஸ்ட் வாங்குறது ஒரு பார்கெயின், ப்ரஷ் வாங்குறது ஒரு பார்கெயின், வீட்டு வாடகை கொடுக்கறது பார்கெயின், ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது ஒரு பார்கெயின். ஸோ இந்த பார்கெயின் சீரீஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் பிட்வீன் 2 இண்டிவிஜுவல்ஸே இஸ் தி ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆல் எக்கனாமிக்ஸ். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நான் எக்கனாமிக்ஸில் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் பேப்பர் வாங்குறது, புஸ்தகம் வாங்குறது,
நீங்கள் என்ன பண்ணாலும் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஸோ தி சம் அக்ரிகேட் ஆஃப் ஆல், அதாவது இந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸோட டோட்டல் தான் உங்களுக்கு ஜிடிபின்னு சொல்கிறது. இப்போ ஐடிசி தான் கிளாஸ் நோட்ஸ் புக் விற்கிறாங்க. ஸோ இந்த எல்லா கிளாஸ் நோட்ஸோட சேல்ஸும் ஐடிசியோட சேல்ஸ் போகும். ஐடிசி வந்து டேக்ஸ் கட்டும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஒரு நோட் புக் வாங்குறதுலேருந்து யூ ஸ்டார்ட். அதுமாதிரி நீங்கள் என்ன வாங்கினாலும் என்ன விற்றாலும் நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் திஸ். அதனால தான் அவர் சொல்கிறாரு, மேன் இஸ் அன் அனிமல் தட் மேக்ஸ் பார்கெயின், நோ அனிமல் டஸ் திஸ். இந்த பார்கெயின் தான் வந்து குடுக்கல் வாங்கல் தான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸோட பிகினிங்கு. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கடை ஓடுறதா இல்லையாங்கிறது எக்கனாமிக்ஸ் தான். ஸோ அடுத்தது அவர் என்ன பண்ணார், ஒரு பின் ஃபேக்ட்ரி வச்சு சொல்லுவார், ஒரு லேபரை எப்படி தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுன்னு. பின் ஃபேக்ட்ரியோட எக்ஸாம்பிள் வச்சு தான் ஆரம்பிப்பார். ஒன்று வயர் எடுப்பார், ஒன்று தலையீடு ஹெட் ஆஃப் தி பின் பண்ணுவார். ஸோ இதை வந்து பெருசாக்கினது ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியில் ஹென்ரி ஃபோர்டுங்கிறவர் முதல்ல ஒரு அசம்பிளி லைனில் ஒரு ஆள் அந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஸோ குயிக்காக ஒரே நாளில் 1,00,000 கார் வரும். ஒரு ஆள் ஒரு கார் பண்ணான்னா 3 நாள் ஆகும்னா அந்த 10 பேர் இருந்தாங்கன்னா 10 கார் வரும். 10 காருக்கு பதில் 100 கார் பண்ண முடியும். ஸோ ஈச் பர்சன் வில் டூ அ ஸ்பெஷலைஸ்ட் ஜாப் அண்ட் அ லாட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் ஜாப் டுகெதர் ஒரு ப்ராடக்டாக ஃபைன். ஸோ இது பேர் டிவிஷன் ஆஃப் லேபர்னு பேர். ஸோ இது என்ன பண்ணணும்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் பின்ஸ் பண்ணுறது ஜாஸ்தியாகும், ஸ்கில் டெவலப் ஆகும். ஒரே வேலையை நீங்கள் திரும்பி 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 நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்டாக இருப்பீங்க. யூ பிகம் மோர் ஸ்கில்டு. இதனால் க்ரோத் ஏறும். இதனால் குவாலிட்டியும் வர ப்ராடக்டோட குவாலிட்டியும் யூனிஃபார்மாக இருக்கும். எல்லாம் ஒரே 10 பேர் பின் பண்ணாங்கன்னா ஒரே மாதிரி வராது. 10 பேர் ஒரு வேலையை அந்த பின்னில் பண்ணாங்கன்னா எல்லா குவாலிட்டியும் யூனிஃபார்மாக இருக்கும். ஈச் ஃபெலோக்கு ஸ்கில் தனியாக வளரும். ஓவராலாக க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டினா அந்த கிவன் டைமை நம்பர் ஆஃப் பின்ஸ் வர்றது ஜாஸ்தியாகும். ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி க்ரோத்து தான் எக்கானமிக் க்ரோத்து வரும். இப்போ முன்னெல்லாம் லேடிஸ் வேலைக்கு வர மாட்டாங்க, இப்போ எல்லோரும் லேடிஸ் வேலைக்கு வரீங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டபுள் ஆகுது. ஸோ ஜிடிபி டபுள் ஆகும். லேடிஸ் வீட்டில் இருந்தாங்கன்னா வேலைக்கு போகலன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. ஸோ மோர் பீப்புள், மோர் ஜாப், மோர் ஒர்க், மோர் ஜிடிபி, மோர் ப்ரொடக்டிவிட்டி. இதை தான் அவர் சொல்கிறார். இதுதான் ஃபண்டமெண்டல். இப்போ வந்து டைமையும் டிஸ்டன்ஸையும் குறைச்சிங்கன்னா எக்கானமி பூம் ஆகும். இப்போ நிறைய பேர் ஒருத்தவங்க சொன்னாங்க திருச்சியில் வரேன்னு, சில பேர் சொன்னாங்க தஞ்சாவூர்லேன்னு வரேன்னு. நான் உங்கள் வயசு, நான் வந்து ஒரு 15 வயசு 40 வருஷத்துக்கு முன்னாடி 6 மணிக்கு இங்கே ராக்ஃபோர்ட் பிடிச்சா தான் அடுத்த நாளைக்கு அடுத்தாலும் 5 மணிக்கு திருச்சி போக முடியும். ஆனால் இன்றைக்கி 4 மணி நேரத்தில் ஒரு ட்ரெயின் திருச்சி போய்டும். ஸோ இங்கேருந்து திருச்சி போகிறதுக்கு 12 மணி நேரம் ஆகிட்டு இருந்தது, இன்றைக்கி 4 மணி நேரம் ஆகிடுச்சு. ஆனால் 125 வருஷம் பஸ்ஸுக்கு முன்னாடி இங்கேருந்து திருச்சிக்கு போகிறதே 10 நாள் ஆகும். இப்போ நான் போய் ஒரு திருச்சிக்கு வேலை பண்ணணும்னா 125 வருஷத்துக்கு முன்னாடினா நான் போகிறதுக்கு 4 நாள், வரத்துக்கு என்ன ஃபாஸ்ட்டாக நான் குதிரை ஓட்டிகிட்டே போய் அதில் போயிட்டே இருந்தேனோ நான் போகிறதுக்கு ஒரு 4 நாள் ஆகும், வரத்துக்கு ஒரு 4 நாள் ஆகும். அங்கே வேலை ஒரு நாள் தான் இருக்கும். ஒரு நாள் வேலைக்கு நான் 10 நாள் செலவு பண்ணணும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகும்னா கார்த்தால் ஒரு 6:30 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சேன்னா 7:15 அங்கே போய் சேருவேன். 7:15 போனேன்னா அன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே என் வேலையை முடிச்சு ஈவினிங் ஒரு ஃப்ளைட் பிடிச்சி திரும்பி வந்துடுவேன். ஸோ என் 10 நாள் வேலை வேஸ்ட் ஆகாது, ஒரு நாள் வேலை தான். ஸோ இங்கேருந்து நான் பாம்பே போனேன்னா கூட கார்த்தால் பாம்பே ஃப்ளைட் போனேன்னா வேலையை முடிச்சேன்னா ஈவினிங் வந்தேன்னா முடிஞ்சுது. இங்கேருந்து நான் டெல்லி போகணுன்னா கூட 1 மாதம் ஆகும். காசி அப்படின்னலாம் சொல்லுவாங்க தமிழில், காசிக்கு போனால் திரும்பி வர மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி காசிக்கு கார்த்தால் போனால் சாயங்காலம் திரும்பி வந்துடலாம். ஸோ அந்த டைம் மினிமைஸ் ஆக ஆக உங்களுக்கு பெட்டர் ஆகும். இப்போ ஜப்பானில் எப்படின்னா 300 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் போகும். ஸோ இங்கே இப்போ உங்களுக்கு ஒரு டியூஷன் டீச்சர் பெங்களூரில் தான் இருக்காங்க, நீங்கள் அந்த சப்ஜெக்டை பெங்களூரில் தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கேருந்து காலத்தால் நீங்கள் பெங்களூர் ட்ரெயின் எடுத்திங்கன்னா 1 ஹவரில் அங்கே போயிடுவீங்க, டியூஷனை முடிப்பீங்க, திரும்பி ட்ரெயினை பிடிச்சி வந்துடுவீங்க. இது மாதிரி ஜப்பானில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் போயிடும், 1.5 மணி நேரத்தில் 2 போயிடும். அண்ட் 20 ஸ்டேஷன் இருக்கும். ஒரு முதல் போகிற ட்ரெயின் 1, 3, 7ன்னு ஆட் நம்பரில் நிற்கும். 2வது ட்ரெயின் வந்து ஈவன் நம்பரில் நிற்கும். 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இருந்துகிட்டே இருக்கும். நினச்சி பாருங்கள், இங்கேருந்து பெங்களூருக்கு நீங்கள் 1 ஹவரில் போயிட்டு 1.5 மணி நேரத்தில் போயிட்டீங்கன்னா
என்னெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வருவீங்க. இதே நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடினா பெங்களூர் போகிறதுக்கே 2 நாள் 3 நாள் ஆகிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஹிஸ்ட்ரி டிப்பு சுல்தான் டைம் படிச்சிங்கன்னா இங்கேருந்து வெலிங்டன் ட்ரூப்ஸ் எடுத்து நாங்கள் போனார். அவர் இங்கேருந்து திருச்சி வழியாக அங்கே போகிறதுக்குள்ளேயே அவருக்கு 25 நாள் ஆச்சு. இன்றைக்கி இங்கேருந்து நீங்கள் மைசூர் போகிறதுக்கு 25 நாள் தான் ஆகுது. ஆர்மியே ஒரு பெரிய ட்ரூப்பை நகர்த்தினா கூட 2 நாளில் போய் சேர்ந்துருவோம். அது இங்கேருந்து ப்ளேனில் இறக்கினான்னா போய் பேராட்ரூப் பண்ணான்னா மேட்ரு ஆஃப் 20 மினிட்ஸில் போயிடுவோம். ஸோ இந்த டைம் சேவ் பண்ணிங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ். உங்களுக்கு மோர் டைம் டு ஒர்க் இருக்கும், மோர் டைம் டு லீவ், வெக்கேஷன் இருக்கும், எல்லாமே ஜாஸ்தி உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ யூ இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி பை மினிமைசிங் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட். அதே மாதிரி எக்கானமியில் அடுத்த பெரிய டெவலப்மெண்ட் வந்து டெலிகிராஃப். இதெல்லாம் 150 வருஷத்துக்கு முன்னாடி தந்தி அடிப்பாங்க அந்த காலத்தில். இப்போ தந்தியே யாரும் பார்க்குறதில்ல. தந்திக்கு அப்புறம் டெலக்ஸ் வந்து, டெலக்ஸுக்கு அப்புறம் டெலிஃபோன் வந்தது, டெலிஃபோனுக்கு அப்புறம் ஃபேக்ஸ் வந்தது, அப்புறம் போஸ்டர். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்காது, போஸ்ட்மேன் வருவான், போஸ்ட்டை வீட்டுக்கு வந்து லெட்டர் கொடுப்பான், அதெல்லாம் போச்சு, க்ளோஸ், எல்லாம் காலி. இப்போ எல்லாமே இமெயில் தான். இப்போ நான் உலகத்தில் எங்கே வேணால் உடனே இமெயில் அனுப்பிச்சிடலாம். போஸ்ட்மேனுக்கு வேலை போயிடுச்சு. போஸ்ட் ஆஃபீஸே இல்லை. ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனாக இருந்த போஸ்ட் ஆஃபீஸே இன்றைக்கி தேவையில்லை. ஒரு கிராமத்துலேயும் ஒரு போஸ்ட்மேன் இருக்கும். ஒரு வீட்டு வாசலில் ஒரு லெட்டர் பாக்ஸ் இருக்கும் சேப்பு கலரில். அதில் போட்டிங்கன்னா ஒரு 2 நாளில் வரும். இன்னன் லெட்டர், 15 பைசா போஸ்ட் கார்டு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியாது. எங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டே அதில் தான் வரும், பாஸ் ஆஃப் ஃபெயிலானே அதில் தான் வரும். இன்றைக்கி அவங்களுக்கு இன்டர்நெட்டில் ஆகிடுச்சு. ஸோ இட் சேவ்ஸ் டைம், சேவ்ஸ் எஃபிஷியன்சி. ஒரு ஆள் வந்து அந்த ஆள் வேறு ஏதோ வேலையை பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ காசு கூட போஸ்ட் டிபார்ட்மெண்ட் வழியாக தான் வரும். இன்றைக்கி ராஜனுக்கு அப்புறம் எல்லாமே யூபிஐயில் வந்துடுறது. ஸோ யூ டோன்ட் நீட் அ மணி ஆர்டர். அப்போல்லாம் மணி ஆர்டர்னு ஒன்று இருக்கும். அந்த மணி ஆர்டருக்கு 100 ரூபாய்க்கு 5 ரூபா கமிஷன் கொடுக்கணும். ஸோ யூ சேவ் டைம், யூ சேவ் டிஸ்டன்ஸ். ஸோ இன்டர்நெட் சேஞ்ச் எவ்ரி திங் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்டர்நெட் ஃபஸ்ட்டு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஃபேக்ஸு, இதுக்கு முன்னாடி ஃபோனுக்கு முன்னாடி டெலக்ஸுக்கு முன்னாடி டெலிகிராஃப். இது எல்லாமே காமர்ஸ்னால் தான் டெவலப் ஆச்சு. டெலிகிராஃப் ஏன் டெவலப் ஆச்சுன்னா, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நியூயார்க்கில் இருக்கும். ட்ரேட் பண்ணுறவன் எல்லாரும் இங்கே இருப்பான். ஸோ ட்ரேட் பண்ணுறவனுக்கு உடனே ப்ரைஸ் தெரியணுனால அந்த மார்க்கெட் திறந்து இருக்கிறதுனால டெலிகிராஃபில் அந்த ப்ரைஸ் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரிப் வந்துட்டே இருக்கும். அந்த போர்டில் எழுதி போடுவாங்க. ஸோ மார்க்கெட் இருந்ததுனால பீப்புள் ஆர் வில்லிங் டு பே. பிகாஸ் பீப்புள் ஆர் வில்லிங் டு பே, டெலிகிராஃப் வந்தது. கவர்மெண்ட்டால் ஒன்றும் பண்ணவே பண்ணாது. நோ டெக்னாலஜி கம்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட். ஆல் டெக்னாலஜி கம்ஸ் ஃப்ரம் மார்க்கெட். மார்க்கெட்டில் யூஸர் இருந்தால் டெக்னாலஜி வரும். 1993 முன்னாடி ஒரு ஃபோன் வாங்கிறதுக்கு 5 ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். சிங் மார்க்கெட்டை கொண்டு வந்தார். இப்போ வெளில போய் சிம் கார்டு வாங்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஸோ டெக்னாலஜிங்கிறது வில் மினிமைஸ் டிஸ்டன்ஸ், சேவ் டைம், மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட், மேக்ஸிமைஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ டெக்னாலஜி இஸ் யுவர் ஃப்ரெண்ட். டெக்னாலஜி உங்கள் எனிமி கிடையாது. டெக்னாலஜி இஸ் யுவர் ஃப்ரெண்ட். முதல்ல கம்ப்யூட்டர் வந்தபோது இந்த பிஜேபிக்காரங்கள்லாம் புல்லக் காட்டில் ஏறின்னு பார்லிமெண்ட்டுக்கு போனாங்க. கம்ப்யூட்டரை கொண்டு வந்தீங்கன்னா நாடு அழிஞ்சிரும்னு. புரியுதுங்களா? கடவுள், பூதம், அது இது அதெல்லாம் வீட்டில் நம்பிக்கையோடு வச்சுக்கோங்க. டெக்னாலஜி சேஞ்சு தான் சோறு போடும், உங்களை காப்பாற்றும். இன்றைக்கி சங்கி என்ன சொல்கிறான், அவன் தான் கம்ப்யூட்டரே கொண்டு வந்தான்னு பேசின்னு இருக்கிறான். ரைட்டா? ஸோ டெக்னாலஜி வில் கண்டினியூஸ்லி சேஞ்ச். அதனால தான் இந்த ஹைவே வந்தது, இன்னும் நேஷ்னல் ஹைவே வந்தது, இன்னும் ஃபாஸ்ட்டாக ரோடு போகிறதுக்கு. முன்னெல்லாம் திருச்சிக்கு சிங்கிள் ரோடு இருக்கும். ஒரே ரோட்டில் இந்த சைடும் வண்டி வரும், இந்த சைடும் போகும். மன்மோகன் சிங் வந்தப்போ ரோடு 8 ஆச்சு. 4 ஹவரில் 5 ஹவரில் போயிடுவீங்க. இப்போ யாராலையும் நம்மளுடைய தஞ்சாவூரில் இருக்கிறவங்கலாம் இன்றைக்கி மத்தியானம் கிளம்பினா நாளைக்கு காத்தால் தஞ்சாவூருக்கு போனால் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் பஸ்ஸே இருந்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு தஞ்சாவூர் போயிடுவீங்க. ஸோ ஆல் தட் சேவ்ஸ் டைம். டைம் சேவ் ஆச்சுன்னா ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி, உங்களுக்கு செலவு இது, யூ ஹேவ் மோர் டைம் டு டூ மோர் ஒர்க். நீங்கள் ஹாலிடேக்கு போனாலும் ஜிடிபி கான்ட்ரிபியூட். போனீங்கன்னா ஒரு ஹோட்டலில் தங்குவீங்க, ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னா, கோவிலில் போய் அர்ச்சனைக்கு வாங்குறீங்கன்னா அதுவும் ஒரு எக்கானமி தான். ஸோ ஒர்க் மட்டும் கிடையாது. யூ ஹேவ் மோர் டைம் டு டேக் ஹாலிடேஸ். நீங்கள் கோவிலுக்கு ஊராக போனேன்னா அந்த ஊரில் அந்த லாட்ஜை தங்கினீங்கன்னா அந்த எக்கானமியை அங்கே டெவலப் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் தான் எக்கானமி. நீங்கள் தான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எனி எக்கானமி. மக்கள் தொகை தான் பிகினிங் பாயிண்ட்டு. அண்ட் ஸோ ஃபைனான்ஷியல் ஜேர்னலிசம் ஹேஸ் டு ஸ்டார்ட் வித் பீப்புள். நீங்கள் மக்களை ஸ்டடி பண்ணி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கனாலே உங்களுக்கு நாளைக்கு ஜேர்னலிசமில் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்.
நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? பணம் இல்லாமல் எக்கானமியே ஓடாது. ஸோ நீங்கள் மானிட்ரி சிஸ்டம், அதாவது பண சிஸ்டமை புரிஞ்சுக்காம, பணம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நீங்கள் எக்கானமிக்குள்ளேயே போக முடியாது. நம்மளாம் என்ன ஃபீலிங்னா, கவர்மெண்ட்டு நிறைய பணம் இருக்குது, கவர்மெண்ட்டு தான் வந்து பணத்தை நினச்சா கவர்மெண்ட் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கம்யூனிஸ்ட் ஆளுங்களாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கவர்மெண்ட்டு உங்கள்கிட்ட தான் பணம் வாங்கும், எப்போதும் கடன் வாங்கிட்டே இருக்கும். கவர்மெண்ட் கடன் வாங்கிறதுனால தான் மார்க்கெட்டே இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டுங்கிறது எப்போதுமே பற்றாக்குறையில் தான் இருக்கும். உங்கள்கிட்டேருந்து கடன் வாங்கும், உங்கள்கிட்டேருந்து வரி பணம் வரும், அந்த வரி பணத்தை செலவு பண்ணுறது தான் எக்கானமியை. ஸோ 10 ரூபா வரி வாங்கும், 12 ரூபா செலவு பண்ணும், 2 ரூபா கடன் வாங்கும். உங்கள் முனிசிபல் மெட்ராஸ் கார்ப்பரேஷன் கடன் வாங்கும், தஞ்சாவூர் கார்ப்பரேஷன் கடன் வாங்கும், திருச்சி கார்ப்பரேஷன் கடன் வாங்கும், எல்லா கார்ப்பரேஷனும் கடன் வாங்கும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கடன் வாங்கும். உங்களுக்கே தெரியாமல் கடன் வாங்கும். நீங்கள் பேங்க்கில் 10 ரூபா போட்டிங்கன்னா 2 ரூபா அவங்க எடுத்துப்பாங்க கடனாக. நீங்கள் ஒரு பேங்க்கில் நீங்கள் 10 ரூபா வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு, அந்த ஒரு நாளைக்கு 2 ரூபா கடன் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். 25% எனி பேங்க்கில் இருக்கிற பணத்தில், அன்றைக்கி ஈவினிங் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கிற பணத்தில் 20லேருந்து 25% கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அப்படி தான் கவர்மெண்ட் நடத்தும். கவர்மெண்ட்டுக்கு பணப்பற்றாக்குறையே வராது. அவங்கள்ட்ட பணம் இல்லை, நோட் அடித்து பணம் கொடுத்துருவான். அப்போ நோட்டு சர்க்குலேஷனில் ஏறும், விலைவாசி ஏறும். விலைவாசி ஏறுறதுனா கவர்மெண்ட்டு நோட் அடிக்குதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. அண்ட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் நோட் அடிக்க முடியும். ரிசர்வ் பேங்க் மூலமாக பண்ணும். ரிசர்வ் பேங்க் ஒரு பட்டன் அமுக்கும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதுதான் மெயின் பேங்க்கு, மெயின் பேங்க்குக்கு பணம் போயிடும். அவங்க கடன் பத்திரம் திரும்பி ரிசர்வ் பேங்க் கொடுப்பாங்க. ரிசர்வ் பேங்க்கு கடன் வாங்கி ரிசர்வ் பேங்க்லேருந்து கடன் வாங்கிப்பாங்க. அதனால் கவர்மெண்ட்டை பணம் இருக்குது. அண்ட் பணத்தை எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு ஆர்பிஐ ஏதாவது கொடுப்போன்னு நினைக்காதீங்க. ஒரு நோட்டு யார்ட்டையாவது இருக்கா இங்கே? யார் பைசா வச்சுருக்கீங்க? 5 ரூபா 10 ரூபா விஷ்ணு இருந்தால் கொடு, நான் கையில் பைசாவே வச்சுக்க மாட்டேன். விஷ்ணு பணக்காரன். இது பாருங்க, இங்கே பின்னாடி எல்லா பாஷையிலையும் எழுதியிருக்கும். என்னெல்லாம் யூனியனில் என்னெல்லாம் லாங்குவேஜ் இருக்கோ எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும். இதில் என்ன சொல்கிறாரு? ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரர் த சம் ஆஃப் 500 rupees. 500 ரூபாய்க்கு தங்கம் தரேன்லாம் இல்லை, 500 ரூபாய்க்கு வெள்ளி தரேன்னு இல்லை. 500 ரூபா அந்தந்த மதிப்பு ஒன்றும் கிடையாது. இந்த பேப்பர் தான் மதிப்பு. எடுத்து தூக்கி போட்டால் வெளிநாட்டில் யாருமே எடுக்க மாட்டான், நம்ம ஊர்னா போய் எடுப்போம். எடுத்துக்க. இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதே போய் நீங்கள் அமெரிக்காவில் இதை கசக்கி போட்டால் கசக்கி போட்டது தான், யாரும் போய் எடுக்க மாட்டான். அவனுக்கு 500 ரூபா நோட்டுன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் டாலராக போட்டிங்கன்னா ஊரில் இருக்க உலகத்தில் இருக்கிற எல்லாரும் போய் பிடுங்குவாங்க. இப்போ நான் டாலர் இங்கே ரோட்டில் போட்டால் ஓடி வந்து எல்லோரும் எடுப்பான். உங்கள் பணத்தை கொண்டு போய் அமெரிக்காவில் போட்டால் எந்த இண்டாதவங்க. டாலர் ரிசர்வ் கரன்சி, உங்களது இந்தியா மட்டும்தான் கரன்சி. டாலர் தான் ரிசர்வ் கரன்சி. யூனிவர்சல் கரன்சி கோல்டு. கோல்டை எந்த ஊருக்கு எடுத்துன்னு போனாலும் கேஷாக மாற்றி கொடுப்பான். தங்கம் வந்து உலகத்தில் யூனிவர்சல் கரன்சி, டாலர் ரிசர்வ் கரன்சி. எப்போதுமே டாலருக்கும் கோல்டுக்கும் தான் லிங்க் இருக்கும். நீங்கள் கோல்டு என்ன ஆகும் பார்க்கணுன்னா டாலர் பார்க்கணும். 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிசர்வ் கரன்சி மாறும். ஒரு பெரிய போர் நடக்கும், தகராறு நடக்கும், மாறும். ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ரிசர்வ் கரன்சி ஆகாது. ஃபஸ்ட்டு கரன்சி உங்களுக்கு புரியணும்னா, எந்த கரன்சி ரிசர்வ் ஆகும்னா, அந்த எம்பசி வாசலில் போய் நின்று பார்த்தா அங்கே கூட்டம் இருந்தால் தான் அது ரிசர்வ் கரன்சி ஆகும். கார்த்தால மவுண்ட் ரோட்டில் யாரெல்லாம் இங்கே யூஎஸ்ஐஎஸ் பார்த்துருக்கீங்க? யூஎஸ் எம்பசி எங்கே இருக்குதுன்னு யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியுமா? எங்கே இருக்குது? கார்த்தால இப்படி அந்த சைடில் ஜாகிங் போய் பாரு, எல்லாம் கோட் சூட் போட்டுன்னு ஒரு 100 பேர் நின்றுருப்பான். எப்படியாவது அமெரிக்காவுக்குள்ளே எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்னு காத்துட்ருப்பான். சைனா எம்பசி வாசலில் போனீங்கன்னா ஒருத்தம் கூட இருக்காது, காக்கா கூட இருக்காது. பேசிக்லி என்னென்னா, சைனாவுக்கு போகிறதுக்கு யாரும் ரெடி இல்லை. அமெரிக்காவா சைனாவான்னு ஒரு ஆளை கேட்டால் முதல்ல அமெரிக்காவுக்கு தான் போகிறேன்மா. இதுக்கு முன்னாடி World War II முன்னாடி இங்கிலாந்து தான் ரிசர்வ் கரன்சி. ஒரு 150 வருஷத்துக்கு இங்கிலாந்து தான் ரிசர்வ் கரன்சியாக இருந்தது.
இங்கிலாந்துக்கு முன்னாடி இருந்த முதல் ரிசர்வ் கரன்சி டச் கில்டர். ஸோ டச் கில்டர்லேருந்து பிரிட்டிஷ் பவுண்டாக மாறி, பிரிட்டிஷ் பவுண்ட்லேருந்து யூஎஸ் டாலராக மாறி இருக்கு. யூஎஸ் டாலர் மாறினது 1951 பிரெண்டன் அண்ட் வுட்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று நடந்தது. வேர்ல்டு வார் உலகம் அங்கே மாறித்து. ஸோ 75 வருஷமாக டாலர் தான் இருக்குது. அதனால தான் உலகத்தில் எங்கே போய் போட்டாலும் டாலர் பின்னாடி எல்லாம் ஓடுவான். நானும் ஓடுவேன், நீங்களும் ஓடுவீங்க, எல்லாம் ஓடுவீங்க. ஏன்னா ஒரு 100 ரூபா டாலர் பார்த்தா அதை 90 மல்டிப்ளை பண்ணால் இங்கே காசு கிடைக்கும். உலகத்தில் எங்கே போனாலும் டாலருக்கு மதிப்பு உண்டு. ரூபாய்க்கு இந்தியாவுக்குள்ளே தான் மதிப்பு உண்டு. போனால் போகிறது சிங்கப்பூர்லேயும் துபாயும் வாங்கிப்பான். வேறு எங்கே போனாலும் ரூபாவை வாங்க மாட்டான். அதனால தான் அதை தூக்கி இங்கே போட்டோம். இந்த காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மதிப்பு இருக்கும். ராஜஸ்தான்லேருந்து கல்கட்டா பார்டர் வரைக்கும் மதிப்பு இருக்கும். போனால் போகிறது ஸ்ரீலங்கா, நேபாளெலாம் எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு ஜாகிரபிக்கல் ரீஜனில் இட் இஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டு பேருக்குள்ள ஒரு பார்ட்டர். நீங்கள் பண்ண வேலைக்கு நீங்கள் காசு கொடுப்பீங்க, அந்த காசை நான் வாங்கிப்பேன். எனக்கு அந்த நோட்டில் நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லுவேன், கோல்டாக கொடுறாங்க. ஸோ கோல்டை எடுத்துகிட்டு ஓடினீங்கன்னா எங்கே போனாலும் காசு. இங்கேருந்து அமெரிக்கா ஓடுறத 10 லட்ச ரூபா எடுத்துன்னு போனீங்கன்னா மதிப்பு கிடையாது. 10 லட்ச ரூபாய்க்கு தங்கம் எடுத்துன்னு போனால் வாங்க சார், உட்காருங்க சார், டீ சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டுமா. ஸோ கோல்டுங்கிறது யூனிவர்சல், ருப்பிங்கிறது இந்தியா, டாலருங்கிறது ரிசர்வ் கரன்சி. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.